பயாலஜி டிஎன் டெட்டு ரெண்டுக்கும் சரி ஒன்றுக்கும் சரி டிஎன்பிஎஸ்சி குரூப்புக்கு அனைத்துக்கும் பொருந்தும். குளோரான் கைமாவின் வேலை என்னன்னா ஒளிச்சேர்க்கை. மிக அதிகமான சிற்றினங்கள் கொண்ட தொகுதி எதுனா பூஞ்சைகள் ஃபங்கீஸ். வாயுக்கள் எரியும் போது எந்த வாயு புகையை வெளியிடுதுன்னா உயிர் வாயு பயோகேஸ். சிஸ்டோல் என்றால் என்ன? இதய தசைகள் சுருங்குவதுக்கு பேர் தான் சிஸ்டோல். யானைகள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1992. புறாவின் இருசொல் பெயரிடும் முறை என்னென்னா கொலம்பா லிவியா. மண்புழு எதன் மூலம் தன் இயக்கத்தை மேற்கொள்கிறது அது நகருனா சீட்டாக்கள் நீள் தசைகள். ஸ்லைம் மைட் என்பது என்ன? பைக்காரம். சிறுங்குடலின் நீளம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 மீட்டர் சிறுங்குடலின் நீளம். மைசீலியம் என்றால் என்ன? காளான்களின் தாவர உடலமாகும். மிசோசோம் என்றால் என்ன? பாக்டீரியாவின் சுவாச தளமாகும். உலக உணவு தினம் எப்போதுனா அக்டோபர் 16 ஒவ்வொரு வருடமும். H5N1 ஏற்படும் நோய் எதுனா பறவை காய்ச்சல் நோய், அதாவது அந்த குறியீடு. ஸ்போர்கள் என்பதுன்னா பெரணிச் செடியின் இனப்பெருக்க உறுப்பு தான் ஸ்போர்கள். சார்ஸ் நோயை தோற்றுவிப்பது அல்லது உண்டாகும் காரணம் எதுனா கொரோனா வைரஸால் ஏற்படும் சளி தான். உலக காச நோய் எதிர்ப்பு தினம் எப்போதுனா மார்ச் 24. மனித இன மேம்பாட்டிற்காக மரபியல் தத்துவங்களை பயன்படுத்தும் முறைக்கு என்னென்னா யூஜெனிக்ஸ். ராதிகா ராமசாமி என்பவர்னா சர்வதேச அளவில் இந்தியாவில் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர். அவர் புகையிலை மெல்லுவதால் ஏற்படும் நோய்னா பற்குழிகள் ஏற்படும். புகையிலது நிக்கோட்டின். பெருங்குடலின் நீளம் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1.5 மீட்டர் பெருங்குடலின் நீளம். அதற்கடுத்தது கரோனரி சுழற்சி என்றால் என்னென்னா இதய தசைகளுக்கு ரத்தம் செல்லும் நிகழ்வு தான் கரோனரி தசை. பாரன் கைமாவின் வேலை என்னன்னு கேட்டால் உணவை சேமித்தலாகும். கனி உற்பத்தியில் பொருட்களின் ஆணைனா FBO. மனித உடலில் தற்காலிகமாக நாளமில்லா சுரப்பி எதுன்னு கேட்டால் கார்பஸ் லூட்டியம். டிப்தீரியா என்பது எதனை குறிக்கும்? எதனை தாக்கும் என்றால் தொண்டையை தாக்கும். HIV எங்கு முதலில் கண்டறியப்பட்ட நாடுனா அமெரிக்கா நாடுகள் தான் கண்டறியப்பட்டது. பாக்டீரியாவின் தந்தை யாருன்னு சொன்னால் ராபர்ட் கோ. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள அமினோ அமிலங்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 20. காச நோயால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு எதுனா நுரையீரல். அதற்கடுத்தது உலக மலேரியா தினம் எப்போது கொண்டாடப்படுதுன்னா ஒருவரும் ஏப்ரல் 25 கொண்டாடப்படுகிறது. பிடிந்தால் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.